ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பணம் காசுலாம் இருந்ததுன்னா பேச்சுவார்த்தைலாம் தனியாக வரும் போல இருக்குது. நினப்புகள் எண்ணங்கள்லாம் வேறு மாதிரி தோணுமோ. அவங்களுக்கு 2 பொண்ணு. பெரிய பொண்ணு மேரேஜ் ஏஜ் வந்துடுச்சு. அவளுக்கு வேண்டிய பவுனு எல்லாமே சேர்த்து வச்சுருக்காங்க. அவங்க வீட்டுக்காரவங்க கவர்மெண்ட் ஜாப், அதுலேருந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு வரன் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, சம்பளம் 1,00,000 ரூபாய்க்கு மேலே இருக்கணுமாங்க. 20,000 30,000 வச்சுட்டுலாம் குடும்பம் பண்ண முடியாதுங்களாம். அதுக்கப்புறம் சொத்துக்களும் அது மாதிரி நிறையா இருக்கணுமா. சொந்த வீடு மட்டும் இருந்தால் அதுவும் போதாதான், நிலம் வேணுமா. எனக்கு தெரியல. அப்போ 20,000 30,000 சம்பாதிக்கிற பசங்கள்லாம் கல்யாணமே பண்ணிக்க முடியாதுங்களா? அவங்களுக்கு யாருமே பொண்ணே கொடுக்க மாட்டாங்களா? இது என்ன ஒரு மென்டாலிட்டி அப்படின்னு எனக்கு தெரியல. இதுக்காக அவங்க வரன்களை எல்லாமே தட்டிக்கிட்டே இருக்காங்கங்க. அது மட்டும் இல்லாமல் 50-55 வயசு வரைக்குமே கல்யாணம் ஆகாமலாம் இருக்காங்க. அப்படி இருக்கக்குள்ளே இப்போ என்ன அவசரம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ 50-55 வயசுக்கு கல்யாணம் பண்ணுனா என்ன, பண்ணாட்டி என்னங்க? இவங்களோட எண்ணத்துக்காக அந்த பொண்ணோட வாழ்க்கையை வீணாக்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதுக்காக நான் வரணும்ல ஏதோ ஒன்று பிடிச்சி தள்ளி விட்டுடணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஒரு ஏஜ் இருக்குங்க. அதாவது ஒரு பொண்ணு இருந்தால் ஒரு 25 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த பொண்ணுக்கும் நல்லது, பெற்றவங்களுக்கும் நல்லது. அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பொண்ணுக்கு 25 வயசுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை உருவாகி அது பெற்று நம்ம அதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு இப்படி நிறைய ப்ராசஸ் பின்னாடி இருக்குது. அதெல்லாம் பற்றி யோசிப்பாங்களா யோசிக்க மாட்டாங்களான்னு எனக்கே தெரியலங்க. அப்போ பணம் காசு இருந்தால் பேச்சு எண்ணங்கள் எல்லாமே வேறு மாதிரி இருக்குமா? இது சரியா? அவங்களோட எண்ணம் சரியா அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். இப்போ இது தினையில் நான் மாவிளக்கு போட்டிருக்கேன். உங்களோட வேண்டுதல் ஏதாவது இருந்ததுன்னா அதை முருகன்கிட்ட நீங்கள் மனமுருகி வேண்டிட்டு இந்த மாதிரி நெய்வேத்தியம் வச்சுட்டு அதை நீங்கள் ஒரு 4 பேருக்கு தானம் பண்ணுங்கள். முருகனுக்கு சிறப்பு விருந்து இது. தேனும் தினைமாவும். இதில் வெறும் தேன் தான் சேர்த்துருக்கேன். வெல்லம் சர்க்கரை எதுவுமே சேர்க்கலை. அதனால் உங்களோட வேண்டுதல் நிச்சயமாக பலிக்குங்க. அதுக்கு முக்கியமாக நம்பிக்கை வேணும். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு 1/2 கிலோ வாங்கினீங்கனாலே போதும். அதை ஒரு 20-25 பேருக்கு நம்ம தானம் பண்ணலாம். தானத்திலே சிறந்தது அன்னதானம் தாங்க. அதை நம்ம சாப்பாடாக தான் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. இதை மாதிரியும் நம்ம கொடுக்கலாம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வரக்கூடிய செவ்வாய் ஹோரையில் நீங்கள் வீட்லேயே வேணாலும் இதை மாதிரி நெய்வேத்தியம் பண்ணலாம். இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்க கோயிலில் முருகன் சன்னதியில் இந்த மாவிளக்கை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அதை உங்களால் எவ்வளோ பேருக்கு முடியுமோ அவ்வளோ பேருக்கு நீங்கள் இதை தானம் பண்ணுங்கள். உங்களோட வேண்டுதல் சீக்கிரமாகவே நிறைவேறும். பெண் பிள்ளைகள் வச்சுருக்கவங்க கொஞ்சம் யோசித்து அதுக்கேற்ற மாதிரி அந்த பிள்ளைங்களோட லைஃப்பை நல்ல விதமாக அமைச்சு கொடுங்க. என்னோட எண்ணம் சரியா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் நீக்கக்கூடியவர் முருகன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.